ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் எனக்கு மின் இணைப்பு கொடுக்கல, தாமதமாகுது, மின் கம்பங்கள் பதிலடைந்த கம்பங்களை மாற்ற மாட்டேங்கிறாங்க, சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க, காசு கொடுத்தா தான் பண்ணுறாங்க, இல்லை காசு கொடுக்கல பண்ண மாட்டேங்கிறாங்க. காசு இல்லாமல் நம்ம எப்படி வாங்கிறதுக்கு போகிறது எனக்கு தெரியல. 56 படி உங்களுக்கு 10 நாள் நோட்டீஸ் கொடுக்காம சர்வீஸை கட் பண்ணாங்கன்னா நீங்கள் எழுப்பி கேட்க முடியும். சர்வீஸ் டைமில் கொடுக்கல, இபி ரீடரிங் மாற்றலை, டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு டைமில் மாற்றலை, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, அடுத்து நான் சிஜிஆர்எஃப்ல இபி சிஜிஆர்எஃப்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லி பாருங்கள். இபி ஆஃபீஸர் ரொம்ப பயப்படுவாங்க. குறைகள் சொல்லி அந்த 10 நாளைக்குள்ள அந்த குறைகளை பண்ணலைன்னா 250 ரூபா ஃபைனு. இளநிலை இப்படி இபி தபால் எழுதணும் நீங்கள், அப்போ தான் சட்டத்துக்கு சாட்சி ஆதாரம். நீங்கள் விசாரணை நடத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும். டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றிடுவாங்க, இபி மீட்டர் மாற்றிடுவாங்க, டேமேஜ் ஆன கம்பத்தெல்லாம் மாற்றிடுவாங்க. நீங்கள் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். வணக்கம், நான் சென்னை பற்றி இந்த வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இப்போ இந்த முறை நம்ம பேசப்படுறது ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, மின்சார தொடர்பான சட்டங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மேற்பார்வை மின் பொறியாளர் இருக்கார். அவர் தலைமையில் மின்னோர் குறை தீர்க்கும் மன்றம், கன்சூமர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஃபாரம் செயல்படுது. அவருக்கு நீங்கள் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு இபி கனெக்ஷன், உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கல லேட் பண்ணாலோ, இபி மீட்டர் கொடுக்குறது லேட் பண்ணாலோ, பழுதடைஞ்சு அந்த டேமேஜான மின்கம்பளை மாற்றத்தில் பண்ணாலோ, இந்த இபி டிரான்ஸ்ஃபார்மர் கெட்டு போன டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றலாலோ நீங்கள் யாருக்கு முறையீடு பண்ணோம் அப்படின்னா, அந்த எஸ்சின்ற மேற்பறவை மின் பொறியாளருக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் அட்டாச் பண்ண குறைகளை நீங்கள் ஒரு அட்டாச் பண்ணி ஒரு செப்பரேட் ஷீட்டில் சொல்லலாம். அப்படி உங்களால் முடியலன்னா உங்கள் அனுப்புனர் உங்கள் பேர் போட்டுக்குங்க. பெறுநர் மேற்பார்வை மின் பொறியாளர், மின்னுகோர் குறை தீர்க்கும் மன்றம். இப்போ ஒரு இதுலேயும் இப்போ திருவண்ணாமலை மின் பகிர்மான வட்டம், இப்போ விழுப்புரம் மின் பகிர்மான வட்டம், மதுரை மின் பகிர்மான வட்டம், அந்த மாதிரி ஒரு பகுதிக்கும் இருக்குது. திருப்பத்தூர் மின் பகிர்மான வட்டம். இப்போ சென்னை மின் பகிர்மான வட்டம் வடக்கு தெற்கு மத்தியம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் ஏரியா இப்போ கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி மின் பகிர்மான வட்டம், அந்த பகிர்மான வட்டத்தை மேற்பார்வை மின் பொறியாளர் போட்டுக்கணும். பெருநரில் மின்னகுரோர் குறை தீர்க்கும் மன்றம், கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மின் பகிர்மான வட்டம், அதாவது கள்ளக்குறிச்சி எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். போட்டுட்டு கள்ளக்குறிச்சி பின்கோடு போட்டுக்கணும், அந்த விலாசத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மின்சார சட்டம் அது கீழே வகுத்து இந்த செயல்திற செந்தாரங்களுக்கு ஒழுங்கு விதிமுறைகள் படி என்னுடைய குறைகளை மின்சார வாரியம் இபி கையாளலை, எனக்கு அந்த பிரச்சனையை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் சொன்ன பாருங்க, அந்த காலத்துக்குள்ளே சரி பண்ணல. அதான் சொன்னேன், அவங்க குறைகள் சொல்லி அந்த 10 நாளைக்குள்ள அந்த குறைகளை பண்ணலைன்னா 250 ரூபா ஃபைனு. எனக்கு இந்த விதி செயல்திற சேர்ந்தாரங்களுக்கான ஒழுங்குமுறை விதிகள் 21 படி அதில் அந்த டேபிளில் போட்டிருக்காங்க. 6 படி எனக்கு நீங்கள் அந்த இழப்பீடு என்ன தொகை போட்டிருக்காங்க, தொகை குறிப்பிட்டு இழப்பீடு தரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்கள் பெட்டிஷனை வாங்கின தேதியிலேருந்து முறையான விசாரணை நடத்தி 2 மாத காலங்களுக்குள்ள ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அவங்க. ஆனால் நீங்கள் பெட்டிஷன் போட்டுட்டிங்கனால இபிக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஏஇஜேஇக்கு மேற்பார்வையோட ஒரு நோட்டீஸ் போயிடும், ஒரு சம்மன் போயிடும். அப்போ எளிமையாக அவங்க பிரச்சனையை உடனே தீர்த்துருவாங்க. தீர்க்கலை அப்படின்னா விசாரணை நடத்தி நீங்கள் அந்த குறைகளை தீர்க்கறதுக்கு தான் சொன்னல, ஆவணப்படுத்திக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அதனால தான் நீங்கள் இவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் தீர்க்கல ஆல்ரெடி ஏஐஜேக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கல, அந்த காப்பியில் இதோட என்க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்லலை, ஒரு நாளைக்குள்ள இதை சரி பண்ணலை அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டு
ஆதாரத்தை சமர்ப்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடு கிடைச்சிடும். உங்களுக்கு அதான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே நீங்கள் ஆவணப்படுத்தணும். இந்த குறைகள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து முதல்ல அந்த பிரிவு உதயமின் பிரிவாளருக்கு இளநிலை இப்படியார் இபிக்கு தபால் எழுதணும். நீங்கள் அப்போ தான் வந்து சட்டத்துக்கு சாட்சி ஆதாரம். அப்போ ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு குறைகளை சொல்கிறீங்கன்னா இந்த குறைகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லி இபி ஆஃபீஸருக்கு ஜேஇக்கு எழுதிட்டீங்கன்னா அவர் டைமுக்குள்ளே அவங்க டேட் டைம் பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே பண்ணலைன்னா இவர் நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், உங்களுக்கு நாளைக்குள்ளே எனக்கு இது மீட்டர் மாற்றலை, எனக்கு சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கல, டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றலை, இந்த டேமேஜ் ஆன இபி கம்பங்கள் எல்லாம் மாற்றலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்க முடிச்சு இழப்பீடு வாங்க முடியும் இபிக்கிட்டேருந்து. அப்போ அதுக்கான ஆதாரங்கள்லாம் இதோட நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் விசாரணை நடத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும். டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றிடுவாங்க, இபி மீட்டர் மாற்றிடுவாங்க, டேமேஜ் ஆன கம்பத்தெல்லாம் மாற்றிடுவாங்க. நீங்கள் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மின்னுகுறு குறை தீர்ப்பு மன்றத்துக்கு கொடுக்குறீங்க, ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அவர் 2 மாதத்துக்குள்ளே ஒரு முட்டை விசாரணை நடத்தி ஆர்டர் போடலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு மேலே அந்த 2 மாதம் கால அவகாசம் ஒரு பெட்டிஷன் வாங்கி அவர் போய் சேர்ந்ததில் 2 மாதத்துக்குள்ளே ஒரு விசாரணை நடத்தலை. அந்த மேற்பார்வை மின் பொறியாளர் அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற இபியில் இருக்கிற மேற்பார்வை மின் பொறியாளர் சூப்பர்டிங் நடத்தலை அப்படின்னா 2 மாதம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிலன்னா அந்த நீங்கள் போட்ட அந்த ஒரு பெட்டிஷன் போட்டிருப்பீங்களா எஸ்சிக்கு மேற்பார்வை மின் பொறியாளருக்கு அதோட காப்பி அக்னாலஜ்மெண்ட்டு, இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருந்தாங்க, அந்த தீர்வில் உங்களுக்கு திருப்தி இல்லை, அவர் கொடுத்த இதில் மேற்பார்வை கொடுத்த அந்த தீர்ப்பில் உங்களுக்கு ஒரு முடிவில் திருப்தி இல்லை அப்படின்னா அதை எதிர்த்து மின்சார குறை தீர்ப்பாளர் தமிழ்நாடு மின்சார குறை தீர்ப்பாளர் இருக்கா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஆம்பிஸ்மெண்ட் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிண்டியில் இருக்குது. தமிழ்நாடு மின்சார குறை தீர்ப்பாளர் திருவிக்கா தொழிற்பேட்டை, கிண்டி ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு மின்சார குறை தீர்ப்பாளர் திருவிக்கா தொழிற்பேட்டை, சென்னை 6,30,030, கிண்டி சென்னை 6,32,000 முகவரிக்கு இந்த 2 மாத காலம் முடிஞ்ச பிறகு ஒரு முறையிட்ட 30 நாளைக்குள்ள செஞ்சுக்கணும். நீங்கள் 30 நாளைக்குள்ள செய்யணும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இபி கம்ப்ளைண்ட்டில் எதுவும் ரீடிங் மாற்று, எனக்கு வந்து சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கல, கம்பம் மாற்றலை, டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணலை, எல்லா விஷயங்களுமே சம்பவம் நடந்த தேதியிலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் பெட்ஷனை போட்டுடணும். நீங்கள் இபிக்கு 3 மாதத்துக்குள்ளே பெட்ஷன் போட்டுடணும். 90 நாளைக்குள்ளே நீங்கள் அந்த உங்களுக்கு குறைய நீங்கள் சொல்லிடணும். லேட்டாக சொல்கிற கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் மின்சார குறை தீர்ப்பாளர்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவர் வந்து இந்த முறையிட்ட உங்களுக்கு சம்மன் போட்டு உங்கள்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. மேக்ஸிமம் மின்சார குறை தீர்ப்பாளர்கிட்ட போயிடுச்சுன்னா அந்த போன மேல்முறையீடு மேலே 90 நாளைக்குள்ளே அவர் தீர்வு தரணும் உங்களுக்கு. அவர் அதில் நீங்கள் இவர் இழுப்பிடி தரலைன்னா அவர் விசாரிச்சுட்டு மின்னூறு குறை தீர்ப்பு மன்றம் தான் எஸ்சி தமிழ் நடந்த அந்த மன்றம் என்ன பண்ணிச்சு, அந்த முடிவு என்ன தப்பாக கொடுத்துட்டாங்க, அது திருப்தி இல்லைன்னா அதை மாற்றி அமைக்கும், இல்லை என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. இதுலேயும் உங்களுக்கு இந்த மின்சார குறை தீர்ப்பாளர் கொடுத்ததுலேயும் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அவர் 90 நாளைக்குள்ள தீர்ப்பு தரணும். அதுலேயே தரலைன்னா அப்புறம் கடைசியாக தான் நீங்கள் வந்து சென்னை உயர்நீதி அனுப்பி ரிட்டு போட்டு அதை நீதி பேரணின்னு சொல்லுவாங்க, போட்டு பரிகாரம் தேடலாம் நீங்கள். ஆனால் மேக்சிமம் அதுக்கெல்லாம் வேலை இருக்காது. இது ஒரு வழி. நான் சொன்னல, எதுவாக இருந்தாலும் இப்போ கம்பவுண்டு டேமேஜாக இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் கையாடலை, ஒரு விஷயம் பண்ணலைன்னா அரசு எடுக்கிற எந்த நடவடிக்கையிலையும் இப்போ நான் சொன்னல இபிக்கு சர்வீஸ் கனெக்ஷன் கட் பண்ணிடுறாங்க, நோட்டீஸ் கொடுக்காம, நீங்கள் இபி பில்லே கட்டலைன்னா கூட நோட்டீஸ் கொடுக்காம உங்களுக்கு கட் பண்ணக்கூடாது. இந்த மின்சார சட்டத்தையும் விட்டுடுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்புகள் 14 மற்றும் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசாங்க நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது சம்மந்தமாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க தரப்பு ஆட்சேபனையில் அவங்க கருத்தை கேட்காம எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அது சட்டவிரோதமானது. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாலே அரசியலமைப்பு சட்டம் உறுப்புகள் இந்திய அரசியல் சட்டம் உறுப்பு 14/21 படியே உங்களுக்கு நீங்கள் பில்லு கட்ட தவறிடுறீங்க மறந்துடுறீங்க அப்படின்னா கூட
கரண்ட்டை உங்களுக்கு சரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கரண்ட் மின் கட்டணம் கட்ட தவறிட்டீங்க, 15 நாளைக்குள்ளே நீங்கள் கட்டலை அப்படின்னா நான் உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் கட் பண்ணுவேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்காத கட் பண்ணாலே அதுக்கே நீங்கள் வந்து இழப்பீடு கேட்க முடியும் மின்சார வாரியத்துக்கிட்ட. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அப்படி இனிமேல் தெரியலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முறையே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் அந்த நிறைய ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்களில் இப்போ மின்கம்பம் மூலியமாக தான் வந்து மின் விநியோகம் நடக்குது. நிறைய கம்பம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் போகிற கம்பம் ஆகட்டும், இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், சிலது வந்து மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றிகள் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கும். சில கம்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கம்பம் அப்படியே இத்து போய் அப்படியே தொங்கும். பார்த்தீங்கன்னா கம்பியே தெரியும், ஆனால் அதை மாற்றாத வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இந்த நான் சொன்ன இந்த முறைகள் மூலமாக நீங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்லேயே இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304A பிரகாரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கம்பங்கள்லாம் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, நீங்கள் மாற்றாமல் இந்த கம்பம் சாஞ்சி உடஞ்சி விழுந்து யாருக்கும் விபத்து ஏற்று உயிரிழப்பு ஏற்பட்டால், அந்த மாதிரி அசட்டியால் ஏதாவது மரணம் ஏற்பட்டால் அதுக்கு நீங்கள் தான் இந்த இந்திய தண்டனை சட்ட பிரிவு 304A படி நீங்கள் தான் பொறுப்பு. அப்படி உங்களுக்கு பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே, இந்த சட்டப்பிரிவை குறிப்பிட்டாலே நாளைக்கு ஃபியூச்சரில் இப்போவே இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு ஆச்சுன்னா அந்த கன்சர்ன் அந்த ஏஇ அந்த டிபார்ட்மெண்ட் அது மேலே இருக்கிற உயரதிகளுக்கு அது பொறுப்பாங்க. சட்டப்பிரிவுலாம் குறிப்பிடணும். அப்போ இந்த சட்டங்கள்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் சம்பந்தமான புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் இருக்குது, வாங்கி படிச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம், இந்த விழிப்புணர்வு நீங்கள் அடைஞ்சி இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பண்ணீங்களே, சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறது, இபி மீட்டர் ரேட்டிங் மாற்றுறது, மின் கம்பத்தை மாற்றுறது, மின்சாரம் மின்மாற்றிகள் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. மின்மாற்றி போச்சுங்க, கரும்பு காஞ்சி போச்சுங்க, கரண்ட் இல்லைங்க, நாங்கள் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் சட்டம் மூலியமாக தீர்வு உட்காந்த இடத்துல நீங்கள் பிரச்சனை போட்டு பாருங்க, ரொம்ப வேகமாக வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மின்சார சம்பந்தமான எல்லா பிரச்சனையும். இது இல்லாமல் இந்த மின்சார நுகர்வோர் சட்டம் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்களே பிரச்சனை கொடுக்குறீங்க இல்லையா, அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டு ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தில் மனு போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். இது இல்லாமல் இன்னொரு வழி, சட்டையில் இன்னொரு வழிமுறை இருக்குது. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த வந்து இப்போ இந்த மின்சார வாரி இபி நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். இவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, அதனால் நான் வந்து நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையம் இருப்பேன், அதான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்மந்தப்பட்ட ஜேஇஏக்கும் அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு மேற்பெரும் முன்பெருவாளர் செயற்பொறியாளர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு, இல்லை இபி மின்சார வாரிய தலைவரையும் சேர்க்கலாம், இபி சேர்மனையும் சேர்த்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு ஒரு 7 நாளைக்குள்ளே நீங்கள் பதிவு கொடுக்கணும் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு, நீங்கள் கன்சியூமர் கோர்ட்லேயும் மின்சார தொடர்பான அந்த குறைகளை சரி பண்ணலை, இவ்வளோ காட்டுறதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க சரி பண்ணலை அப்படின்றத நீங்கள் நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றம் மூலியமாகவும் கன்சியூமர் கோர்ட்டு மூலியமாகவும் எளிமையாக நீங்கள் பரிகாரம் நீங்கள் அதை சொல்கிறேன்னே, நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் கோர்ட்டுக்கு போகவே உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படி பண்ணுறீங்கனாலே பயந்துட்டு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிவிடுவாங்க. கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நான் ஒரு நம்பர் செல் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தலைவர் மின்சார வாரிய தலைவர் அலுவலகத்தில் இந்த நம்பர் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு இருக்கிற இந்த குறைகள், இந்த சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கல, மின்மாற்றிகளில் சரி பண்ணலை, கம்பங்கள்லாம் புகைப்படம் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் சரி பண்ணலை, கம்பம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது, கம்பியெலாம் தாழ்வாக தொங்குது, இதெல்லாம் படம் எடுத்து உங்கள் பேர் முகவரியோட இந்த முகவரியோட நீங்கள் வந்து உங்கள் புகார்களை அனுப்ப வேண்டிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9445850811. தமிழில் சொல்கிறேன், 94455811. இதை நீங்கள் உங்களுக்கு இந்த நம்பர் ஞாபகம் இல்லை, மின்சார வாரியத்தோட அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு கால் சென்டர் இது இந்த நம்பருக்கு இந்த உங்கள் குறைகளை இந்த மாற்றாத மின் கம்பங்கள், மின்சார மாற்றிகள், கம்ப லைன் தாழ்வாக தொங்குது, உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கள்
சொல்லி படம் எடுத்து செய்தியாகவும் படத்தோடையும் இல்லை செய்தியாகவும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப விரைவான நடவடிக்கை எடுத்து உங்கள் பிரச்சனை உட்காந்த இடத்துல தீர்ந்துடும். எங்கே நீங்கள் அலைய வேண்டிய தேவையே இல்லை. அதே மாதிரி மின்னகம்னு சொல்லி ஒரு கால் சென்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் புகார் பண்ணி அதோட நம்பர் வந்து 94987 மறுபடியும் 94987 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் மின்சார தொடர்பான புகார்கள் சொல்லலாம். நான் சொன்ன நம்பர்கள் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் இபி மின்சார இணையதளத்தில் போய் அந்த நம்பரை பார்த்து சரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். நான் சொல்கிற செய்திகள் சரியாக இருக்கா, நான் சொன்ன விஷயங்கள் சரியாக இருக்கான்றத அந்த தொடர்புடைய சட்டங்கள் அந்த இணையதளத்துக்கு போய் எளிமையாக நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது மூலிமா வந்து உட்கார்ந்த இடத்துலேயே உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கலான்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது பெரிய வியப்பான செய்தியாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் சொன்னதையுமே செய்தி மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இப்போ தெரியலன்னு பரவாயில்ல. உங்களுக்கு கொடுத்துருக்கிற அடிப்படை இந்த மாதிரி சட்டங்களை படித்து தெரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் இது விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, பயன்பெறுங்க. இந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் வாட்ஸ்அப்பில் வர வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சட்டப்பூர்வமான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து அடிக்க கண்டிப்பாக. ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.